ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லப் போறேன். பிட்காயினை யார் உருவாக்கினார்கள், எந்த வருஷம், ஏன் உருவாக்கினார்கள், அதன் அடிப்படை காரணம் என்ன? கவனமா கேளுங்க. முதல்ல யார் உருவாக்கினார்கள்? சாட்டோஷி நகமோட்டோன்னு ஒரு பெயர். இது உண்மையான பெயர் இல்ல. ஒரு அனாமதேய நபர் அல்லது குழு இதை உருவாக்கியிருக்கலாம். இன்று வரை யாரும் உறுதியா சொல்ல முடியல. அவர் யார்னு உலகம் முழுக்க இன்னும் மிஸ்டரி தான். எப்போ உருவாக்கினார்கள்? 2008 அக்டோபர் 31ஆம் தேதி சாட்டோஷி நகமோட்டோ பிட்காயின் எ பியர் டு பியர் எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம் னு ஒரு வெள்ளைத்தாளை வெண்பெயர் வெளியிட்டார். அடுத்த வருஷம் 2009 ஜனவரி 3ஆம் தேதி பிட்காயின் நெட்வொர்க் உண்மையிலேயே தொடங்கியது. அதனால பொதுவா 2009ல உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றோம். இப்போ முக்கிய கேள்வி, ஏன் உருவாக்கினார்கள்? அடிப்படை காரணம் என்ன? இதை புரியணும்னா 2008ஐ நினைவுபடுத்திக்கோங்க. அப்போ உலகளாவிய நிதி நெருக்கடி நடந்தது. அமெரிக்கால பெரிய பெரிய வங்கிகள் சரிந்தன. அரசுகளும் மத்திய வங்கிகளும் அந்த வங்கிகளை காப்பாத்த பெரிய அளவுல பணத்தை அச்சடித்து கொடுத்தாங்க. சாதாரண மக்களோட பணத்தின் மதிப்பு குறைஞ்சு போச்சு. வங்கிகள் மேல நம்பிக்கை பெரிய அளவுல உடைஞ்சு போனது. இந்த சூழல்ல தான் சாடோஷிக்கு ஒரு யோசனை வந்தது. நாம ஏன் வங்கியை நம்பி இருக்கணும்? ஏன் மத்திய வங்கி பணத்தை அச்சடிச்சு நம்ம பணத்தின் மதிப்பை குறைக்கட்டும்? ஏன் ஒரு நம்பகமான மூன்றாம் தரப்பு இல்லாம நேரடியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பணம் அனுப்ப முடியாது? அதனால அவர் உருவாக்க நினைச்சது ஒரு புதிய சிஸ்டம். அடிப்படை காரணங்கள் இவைதான். 1. வங்கியை நம்பாம இருக்கணும். இப்போ நீங்க யாருக்காவது பணம் அனுப்பினா வங்கி அல்லது பேமெண்ட் ஆப் மூலமாதான் போகும். அந்த நிறுவனம் உங்க பரிவர்த்தனையை தடுத்து நிறுத்தலாம், கணக்கை முடக்கலாம். பிட்காயின்ல அப்படி இல்லை. நேரடியா பியர் டு பியர். 2. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும். சாதாரண பணத்தை அரசு எவ்வளவு வேணுமானாலும் அச்சடிக்கலாம். ஆனா பிட்காயின் மொத்தம் 21 மில்லியன் மட்டும்தான் இருக்கும். அதனால அதை யாராலும் அதிகமா உருவாக்க முடியாது. இது ஹாட் மணின்னு சொல்லப்படுது. 3. டபுள் ஸ்பெண்டிங் பிரச்சனையை தீர்க்கணும். டிஜிட்டல் பணத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. ஒரே பணத்தை 2 பேருக்கு அனுப்பிட முடியும். இதை தீர்க்க வங்கிகளை நம்பியிருந்தாங்க. சாடோஷி பிளாக் செயின் பிளஸ் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் மூலமா இந்த பிரச்சனையை வங்கி இல்லாம தீர்த்தார். 4. தணிக்கை இல்லாத பணம். யாரும் உங்க பரிவர்த்தனையை தடுத்து நிறுத்த முடியாது. அரசோ வங்கியோ யாரும். சுருக்கமா சொன்னா பிட்காயின் உருவானது வெறும் ஒரு டெக்னாலஜி ஆசைக்காக இல்லை. 2008 நெருக்கடிக்கு பிறகு மத்தியமயமாக்கப்பட்ட நிதி அமைப்புல நம்பிக்கை இல்லாம போனதால் மக்களுக்கு ஒரு மாற்று வழி வேணும்னு உருவானதுதான். இதுதான் சாடோஷியின் அடிப்படை யோசனை. புரிஞ்சா கமெண்ட்ல புரிஞ்சுதுன்னு எழுதுங்க. இன்னும்